தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இப்போ சிம்ம ராசி உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் நட்சத்திரமான மகம் 1, 2, 3, 4 பாதங்களும், சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சூரிய பகவான் நட்சத்திரமான உங்களுக்கு உத்திரம் 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு சிம்ம ராசி ஆகும். அந்த சிம்ம ராசியில உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சியாகிறாரு. ஒரு சிம்ம ராசி ஆட்சியாக இருந்தால் இறக்க குணம் அப்படிங்கிறது இங்கே சிம்ம ராசிக்காரனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. நேர்மையாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாமல் வாழணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடிய தாங்க சிம்ம ராசி நேயர்களுக்காகும். சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு பயிற்சி வரார். அப்போது பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 12/7/2024 முதல் 25/8/2024 வரை மொத்தம் 44 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியை 10ஆம் இடத்துல வரப்போறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சிருப்பீங்க, நீ என்ன அனுபவிக்க போறீங்க அப்படின்னு நம்ம இந்த விரிவாக பார்க்க போறோம். அப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவான், குரு மங்கள யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலேயே வரப்போறாரு. பார்த்தீங்கன்னா 10ல் குரு பகவானும் இருக்க போறாரு. இது மிக சிறந்த யோகா கொடுக்கக்கூடிய நாளா இந்த 44 நாட்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தொழில் அப்படின்னா நிறைய செய்யணும்னு நினைப்பீங்க, பெருசா பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான தன்மை இருக்கு. அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றாரு. பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துலயே வந்துக்கிறாரு. அந்த 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல அங்கே செவ்வாய் இருக்கும்போது தொழிலுக்காக நிறைய கடனே வாங்கியிருப்பீங்க. அதிக கடன், தகுதிக்கு தகுந்தால் போர் கடன், தகுதிக்கு மீறின கடன், அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்திருக்கும். ஏன்னா தொழிலை சரியாக நடத்த முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை மிக அதிகமாக போகும். ஏன்னா அப்பா கூட உங்கள் வீட்டில் ஃபேமிலி முதல்ல சப்போர்ட் இருக்காது, அம்மா சப்போர்ட் இருந்தது. நிறைய பிரச்சனை மட்டுமே கடந்த காலத்து தொழில் மூலியமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதில் தொழிலை சரிவர நடத்த முடியிருக்காது. தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கி நீங்கள் வந்து மிக சிரமப்பட்டிருப்பீங்க. இது தொழிலை விடவும் முடியாமல் நடத்தவும் முடியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கே செவ்வாய் வராரு. அது குரு பகவானும் 10லேயே இருக்கிறதுனால மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு. அந்த தொழில்காரகன் அப்படி 10ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கும்போது தொழிலில் மிக சிறந்த நபராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லாங்க. அந்த தொழில் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதியே அப்படி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்போ பாக்கியமே உங்களுக்கு வந்து தொழிலாக அமைய போகுது. நீ நினைச்சா மாதிரி தொழில் அமைய போகுது. நீங்க பிடிச்ச மாதிரி செய்ய போறீங்க. அது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட தலை குனிஞ்சு நடந்தீங்களோ தொழிலுக்காக, இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா பாக்கிய ஸ்தானத்துக்கே வரப்போறாரு. அது பாக்கியஸ்தானத்துல இருந்து 4ஆம் பார்வையாக உங்களையவே பார்க்குறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அது மிக சிறந்த யோகம். அந்த மாதிரி குரு மங்கள யோகமாக வந்து அது உங்கள் ராசியை பார்க்குறதுனால மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ இது மிக சிறந்த 144 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் தொழிலுக்காக இத்தனை நாளுக்கு முன்னாடி எல்லாம் தூக்கி வச்சுட்டு போனீங்க, நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. இந்த 144 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வேலை அப்படின்னு வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை இழந்து தேடி இருப்பீங்க. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர நிம்மதியான சூழ்நிலை உருவாயிருக்காது. ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, ஃபேமிலியை சரியாக ரன் பண்ணவே முடியலை. செலவு அதிகமான செலவு, நான் எதிர்பார்க்காததுக்கு 2 மடங்கு செலவு அதிகமாகுது. இது வந்து திரும்பியும் வர முடியல, அங்கேயும் வேலையும் கிடைக்கல, இந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நாட்களையும் இதை விட மோசமான நாட்கள்லாம் நடக்காதோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு போய்கொண்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான். அவரு உங்களுக்கு 10
10ஆம் இடத்துக்கு வந்துட்டு உங்களையே உங்கள் ராசியை பார்க்க போகும்போது வேலை அப்படிங்கிறது இந்த 44 நாட்களுக்குள்ள 100% கிடைச்சே தீரணும். அந்த மாதிரி யோகமுள்ள குரு மங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. வேலைக்கு இந்த 44 நாட்களுக்குள்ள வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது மிக சிறந்தது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட 5 வருஷமா 3 வருஷமா குழந்தை இல்லைங்க. அதுக்காகவே மனைவி என் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. குழந்தை ட்ரீட்மெண்ட் 5 வருஷமா பண்ணுறோங்க. ஏன்னா 5 வருஷமா பண்ணி கூட எந்த ஒரு முயற்சியுமே இல்லைங்க அப்படின்னு ஒரு மன வருத்தத்திலே இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் மேலும் மேலும் உருவாகிட்டே இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 2 ஆண் கிரகங்கள் இருக்க போது. இந்த ஆண் கிரகங்கள் குரு பகவான் ஆண் கிரகம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் ஆண் கிரகம் தான் சொல்லணும். இந்த ஆண் கிரகம் கர்மஸ்தானத்துல இருந்து உங்க 5ஆம் பார்வையா பார்க்க போறாரு செவ்வாய் பகவான். 5ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் ஸ்தானம். அந்த இடத்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு 100% நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு 44 நாட்களுக்குள்ள உங்களுக்கு 100% குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் இடம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதியே 10க்கு வராது. ஒரு தொழில் செய்யணுங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் பெரிய பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்துல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது முன்னோர்கள் பூர்வீகத்தில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரன் எந்த இடம், இது உங்க இடம் அப்படி பஞ்சாயத்து இடம், அது பொது வண்டி தேடம் உள்ள வருது அப்படின்னு நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா பெரிய முதல்ல கொண்டு போய் ஒரு இடத்துல கம்பல்சரி போட்டிருப்பீங்க, அது திரும்பி வரமா வராதான் ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்த பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்ப்பாரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா கூட செவ்வாய் பகவான் கூட சேர்ந்து 7ஆம் பார்வையா உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது பூமி சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது வரைக்கும் இந்த இடம் விற்குமானே தெரியலையே, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இது எப்போ தான் நம்ம கைவிட்டு போகுன்னே நினச்சிருப்பீங்க. அது இந்த 44 நாட்களில் உங்களுக்கு கைவிட்டு போகிற தன்மை மிக சிறந்த யோகமாக தரப்போகுது. இந்த 44 நாட்களுக்குள்ள முயற்சின்னு ஒன்று பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தன்மை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு 10ஆம் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் 4ஆம் இடமான உங்களுக்கு இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 5ஆம் இடமான அதையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது மிக சிறந்த எப்படி நீங்கள் இந்த 44 நாட்களுக்கு பயன்படுத்துறீங்களோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா இந்த குரு மங்கள யோகா உங்களுக்கு கர்மஸ்தான 10ஆம் இடத்துல இருந்து மிக சிறந்த யோகமாக உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 44 நாட்களுக்கு முருகர் கோயிலுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வளமும் செல்வம் மேலும் மேலும் பெருகக்கூடிய அமைப்பு இருக்க போகுது. அதுக்கப்புறம் அப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பாதகா ஸ்தானாதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான். ஏன்னா அப்பா கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். இந்த அப்பா நம்ம அப்பா நமக்கு எல்லாம் நின்று நிற்கணும் கூடையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் செஞ்சுருக்கவே மாட்டார். ஏன்னா உங்கள் சிம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி தான் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் பாதகாதிபதியே உங்கள் குரு கூட போன சேர்ந்ததுனால உங்கள் அப்பா சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்லபடியே கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதி கூட கம்பல்சரி 5ஆம் இடத்துல குரு பகவான் கூட இருக்கிறதுனால உங்கள் அப்பா என்ன கேட்டால் அப்படி பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறார். இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னப்பா இந்த 44 நாட்களுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பதுனால அம்மாவும் உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. அம்மாவும் சேர்ந்து நம்ம பையன் நல்லா இருக்கட்டும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அமைப்பில் கம்பல்சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இந்த 44 நாட்கள் காலகட்டமாக இருக்க போகுது. சரிங்களா? ஒரு படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எதை படிக்கிறதுனே தெரில. பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு எதை கோர்ஸ் எடுக்கிறது இல்லை, நான் படித்தது ஒன்று வேலைக்கு போகிறது ஒன்று, எதை பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்காரு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மேலும் மேலும் அமையாமையே போயிட்டு இருக்குது. எதை பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற யோசனை இருக்குது. இதை கவலைப்படாதீங்க. எந்த இடம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் தான். பார்த்தீங்கன்னா தொழில்காரன் வந்து 10ஆம் இடம் தான். இதில் 9ஆம் இடத்து அதிபதியே 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் கூட சேர்ந்து செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான படிப்பு உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சியை கொடுக்கக்கூடும். சரிங்களா? இது எல்லாமே சிம்ம ராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது ஒவ்வொருத்தருடைய ஜனன காலத்திலும் சுய ஜாதகத்திலையும் கிரக நிலைக்கு தகுந்தால் போலும் பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம். மற்றும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.